சொல்லும் பொருளும் பொறுத்துக்க டைப்பில் 2 கேள்வி தொடர்ந்து இருக்குது. அந்த 2 கேள்வியும் பார்க்கலாம். முதல் கேள்வியில் பொலம், கல், மல்லல், செரு இந்த 4க்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ராவண காவியம் அப்படிங்கிற பாடத்துடைய புத்தகத்துக்கு அந்த சொல்லும் பொருளும்ல கொடுத்துருப்பாங்க. முதல்ல பொலம் அப்படிங்கிறதுடைய பொருள் அழகு. அப்போது அழகு 3ஆவதாக இருக்குது. அடுத்து கல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா மலை. அடுத்து மல்லல், செரு. மல்லல், செரு அப்படிங்கிறதுக்கு மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னும், செரு அப்படின்னா வயல் அப்படிங்கிறதும் பொருள். அப்போ மல்லல், வளம், செரு, வயல். அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் விடை. இப்போ 2வது கேள்விக்கு போயிடலாம். ஈரம், நாணம், முழவு, செஞ்சொல்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 8ஆம் வகுப்பு தமிழில் 2வது பாடம் ஓடை அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்துடைய சொல்லும் பொருள் இருக்குது. ஈரம்னா இறக்கம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். நாணம்னா வெக்கப்படுறது. அப்போது நாணம்னா வெக்கம். முழவு அப்படின்னா முழவுனா மத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழவுனா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். இதுலேயும் 3, 1, 4, 2 தான். அதாவது சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சொல்லுன்னு வந்திருக்கு. நாணம்னா வெக்கம், ஈரம்னா இறக்கம். இது ரொம்ப தெரிந்ததான ஒரு பொருள் தான். ஆப்ஷன் சி தான் விடை. ஸோ இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நவம்பரில் கேட்கப்பட்ட கேள்வி. சிலபஸில் சொல்லகராதி அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த சொல்லும் பொருளும் அறிதல் அப்படிங்கிற தலைப்பு வரும்.